பயிர்க்கடன் தள்ளுபடியில் வந்து பெரிய ஒரு குளறுபடியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டசபையில் நமது சகோதரி சௌமியா பேசினாங்க, விவசாயி வந்து 100 அடி பள்ளத்தில் இருக்காங்க, இங்கே 50 அடி கயிறை கொடுத்தா அவங்க எப்படி மேலே வர முடியும் அப்படின்னாங்க. ஒரு தெளிவான ஒரு கோரிக்கையை வந்து சட்டசபையிலே வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு நல்ல அறிவிப்பை வந்து தமிழக அரசு அறிவிக்கவில்லை என்றால் அவர்கள் ஒன்றும் புரியவில்லை. விவசாயம் என்றால் என்ன, விவசாயம் இல்லை என்றால் இந்த நாடு என்னவாகும் இன்னும் தெரியவில்லை. இது வந்து வரும் பட்ஜெட்டில் வந்து விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய, அதாவது கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்தாலும் சரி, விவசாய கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல் இன்றைய தினம் வந்து மேகதாதுவில் வந்து அணை கட்ட வந்து முயற்சி செய்து வருகிறார்கள் கர்நாடக அரசு. நமது தமிழகத்திலிருந்து அவர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் கூட நம்ம தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் கொடுக்கல. நீங்கள் வந்து இந்த அணையை கட்டினா நாங்கள் உங்களுக்கு மின்சாரத்தை வழங்க மாட்டோம்னு கூட சொல்லலை. அதே போல் நாங்கள் வந்து விவசாய சங்கங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுங்க, மேகதாதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்ன முடிவெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதையும் வந்து தமிழக அரசு வந்து இன்னும் செவிசாய்க்கவில்லை. உடனடியாக இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்த வேண்டும். அதேபோல் கர்நாடகா அந்தந்த மாதமும் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் நமக்கு கொடுக்க வேண்டும். நமது பகுதி வந்து பாலைவனமாக காட்சியளிக்கிறது. விவசாயிகள் வயிற்றில் நெருப்பள்ளி கொட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கிறதை வன்மையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு